ஒரு காலத்தில் முனிவர்களும் தேவர்களும் சந்திரனை மிகவும் போற்றினர். ஏனெனில் சந்திரன் அழகு, அமைதி மற்றும் ஒளியின் அடையாளமாக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. தனது அழகிலும் சக்தியிலும் அவன் அதிக அகம்பாவம் கொண்டான். அதைக் கண்ட தட்சன் என்ற மன்னன் கோபமடைந்தான். ஏனெனில் சந்திரன் தன் மகள்களில் ஒருவரான ரோகிணியை மட்டும் அதிகமாக நேசித்து மற்ற மகள்களை புறக்கணித்தான். இதனால் தட்சன் சந்திரனை சபித்தான். உன் ஒளி நாளுக்கு நாள் குறைந்து ஒரு நாள் முழுவதும் மறைந்து போகும் என்று சாபம் கொடுத்தான். அந்த சாபத்தால் சந்திரனின் ஒளி மெதுவாக குறைய ஆரம்பித்தது. தேவர்கள் கவலையடைந்தனர். சந்திரன் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். அவனின் மனமாறுதலைக் கண்ட சிவன் அவனை காப்பாற்ற முடிவு செய்தார். நீ முழுவதும் அழியமாட்டாய், ஒரு நாள் மட்டும் மறைந்து பிறகு மீண்டும் வளர்வாய் என்று அருள் வழங்கினார். அந்த முழுமையாக மறையும் நாள்தான் அமாவாசை எனப்பட்டது. அன்று சந்திரன் வானில் தெரியாது. இந்த நாளில் மக்கள் தங்கள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபடுகிறார்கள். ஏனெனில் அமாவாசை நாள் பித்ருக்கள் பூமிக்கு வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. அதனால் இன்றும் அமாவாசை நாளில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி முன்னோர்களை வணங்குகிறோம்.